Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் செய்கிற மாதிரியான ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடாகி வரணும். நல்லா சூடாகி கொதிச்சு வர சமயத்தில் இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுலேயே உங்களுக்கு அரிசி நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவி சேர்த்துக்கணும். பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் இந்த மாதிரி துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கேரட் சேர்த்து நல்லா நமக்கு வெந்து வரணும். ஒரு 7-10 நிமிஷம் வரைக்கும் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நடுவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா அடியில் அடிப்பிடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இந்த 7-8 நிமிஷம் நல்லா வெந்து வர சமயத்திலேயே அரிசி நல்லா குழஞ்சி சாஃப்டாக வெந்துடும். கேரட்டும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். மேலே ஆடையாக இந்த மாதிரி வரும். ஒரு சிலர் இதை டேஸ்ட் பிடிக்காதுன்னு எடுத்துருவாங்க. ஆனால் இதோட சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. பால் கூட நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த சமயத்தில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்க்கலாம். பால் நல்லா கெட்டியாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனிப்போ எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கெட்டிப்பட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்கோவா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரைன்றது இனிப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் இனிப்பு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிறவங்களா இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா லூஸ் ஆகி நமக்கு எடுத்து குடிக்கிற மாதிரி சரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்குன்றதுக்காக தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. இப்போ பால்கோவா சேர்த்து நல்லா கிளறிட்டு இதில் சர்க்கரையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைஞ்சி சரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். திரும்பவும் இது ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு நட்ஸை நல்லா பொடிச்சு சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பச்சையாக அப்படியே சேர்த்தாலே போதும், நெய்யில் வறுத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை இறக்கிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற பாயாசம் ஸ்வீட்டில் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். கடைசி இதை சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவுலில் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.